வணக்கம் டிபிகே டாக்ஸ். அண்ணாமலை குடும்பம் சீரியலில் லீட் ரோலில் வருண் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வருண் கதாபாத்திரத்தில் அண்ணாமலை குடும்பம் சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் ஆசிஸ் சக்கரவர்த்தி. இவர் ஜூன் 27 சென்னையில் தான் பிறந்திருக்காரு. தன்னோட பள்ளி படிப்பை சென்னையில் இருக்க ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. கல்லூரி படிப்பை இவர் வேல்ஸ் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காரு. காலேஜ் முடித்ததுக்கப்புறம் மாடலிங் தான் தன்னோட கெரியராக சூஸ் பண்ணியிருக்காரு ஆசிஸ் அவர்கள். 2017 மிஸ்டர் சென்னை டைட்டிலுமே வின் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் மிஸ்டர் இந்தியாவிலையுமே இவர் கலந்துருக்காரு. ஆசிஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸில் இவர் மாஸ்டர் டிகிரி அளவுக்கு பண்ணியிருக்காரு. இதே போல் எல்லா மார்ஷியல் கலைகள்லேயுமே ரொம்பவும் கை தேர்ந்தவராக இருக்கார். இவருக்கு மிலிட்ரியில் சேரணும்னு தான் ரொம்பவும் ஆசை. ஆனால் பேரண்ட்ஸ் தான் இவங்களை மாடலிங் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் மாடலை தன்னோட கெரியராக சூஸ் பண்ணார். இதுக்கப்புறம் எப்படியாவது நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி இவருக்கு முதல் முறையாக கிடைச்ச வாய்ப்பு தான் சூரியவம்சம் சீரியல். ஜீ தமிழில் ஒளிபரப்பான இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு ஆசிஸ் அவர்களுக்கு கிடைச்சிது. சீரியலுக்கு முன்னாடி லைஃப் கோச்சாகவுமே இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் சூரியவம்சம் சீரியல் இவருக்கு ஒரு நல்ல வெற்றியை தர அதுக்கப்புறம் முத்தழகு சீரியலில் நடித்தார் விஜய் டிவியில். இந்த சீரியலுமே இவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்துச்சு. இந்த சீரியலில் பூமி கதாபாத்திரத்தில் இவர் மெயின் ரோலில் நடித்தார். இந்த சீரியலை தொடர்ந்து தான் இப்போது இவருக்கு அண்ணாமலை குடும்பம் சீரியலில் வருண் கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆசிஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிக்கணுங்கிறது அவரோட மிகப்பெரிய ஆசை. அதுவும் சுல்தான் படத்தில் கார்த்தி வர மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வரமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆசிஸ் அவர்கள். அண்ணாமலை குடும்பம் சீரியலில் வருண் கதாபாத்திரத்தில் இவர் நடிப்பு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.